வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்ரீகண்டன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் கைடு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இதில் வந்து வேகன்சி ஆல்ரெடி 7ஆம் தேதியே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்தினரும் இதுக்கு ஆண்கள் பெண்கள் என இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எனி டிகிரியாக இருந்தாலும், எந்த டிகிரியாக இருந்தாலும், எனி டிகிரி 1 டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த வேகன்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹைட்டு வெயிட்டு ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் முழுமையாக பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/5/2025 அந்த டேட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது ஆன்லைனில். இதுக்கு ஆஃப்லைன் மோடு கிடையாது, ஆன்லைன் மோடு தான். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட் டீட்டெயில், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, சிக்னேச்சர், ஃபோட்டோஸ் இதெல்லாம் கரெக்டாக அப்லோடு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது மாற்றி தவறுதலாக பதிவு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தான் அதற்கு சாட்சியாக நீங்கள் ஆன்லைனில் அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்து முக்கியமாக கரெக்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு லாஸ்ட்டில் பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். இந்த காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகாவில் ஆண்கள் பிரிவுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 654 வேகன்சி, பெண்களுக்கு 279 வேகன்சி. இந்த தாலுகா ரீஜனில் எவ்வளோ மொத்தமாக வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 933 வேகன்சி இருக்குது. இந்த காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை இந்த வேகன்சிக்கு எவ்வளோ ஆண்களுக்கு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 255 வேகன்சி, பெண்களுக்கு 111 வேகன்சி, மொத்தம் 366 வேகன்சி. டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் இது எல்லாத்துக்கும் டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1299 சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது பார்த்தீங்கன்னா 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 வயசுக்கு கம்ப்ளீட் 30 வயசுக்கு மேலே நீங்கள் போகாமல் இருக்கணும். அந்த 30 வயசுக்குள்ளாரியே இருக்கணும். 20 வயசு கம்ப்ளீட் ஆகி 21 வயசில் இருக்கணும். 29 வயசு முடியறதுக்குள்ளாரையும் நீங்கள் இதுக்கு வந்து வேகன்சிக்கு விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான வெப்சைட் அட்ரஸ் சொல்கிற பாருங்கள், www.tnusrb.tn.gov.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண எனக்கு தெரியல, நான் வந்து இ-சேவையில் போய் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா 2 இ-சேவை பிரிவு இருக்குது. ஒரு இ-சேவை பிரிவு அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். 1 இ-சேவை பிரிவு மாவட்ட மைய நூலகம் அருகில் புதிய பேருந்து நிலையம் கிருஷ்ணகிரி என்ற முகவரியில் போய் அப்ளை பண்ணுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா. 2வது இ-சேவை பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம் டிடிஎல்த் ஆஃபீஸ் அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி என்ற முகவரியிலையும் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் நண்பர்களே. அதே போல் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் படித்து தேர்வுக்கு தயாராக இருங்க. இதில் குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்களும் இந்த வேகன்சிக்கு வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். அதனால் எந்த தேர்வு எனக்கு இது தகுதி இல்லைன்னு நினச்சி விட்டுறாதீங்க. அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் எல்லா தேர்வுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. வெற்றி நமதே. நன்றி. அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.